சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, என்னது டியூட்டிக்கா? ஐயோ, டியூட்டிக்கா போற? அம்மா நீ ஏதோ கோயிலுக்கு நெய் விளக்கு போட போறதா தானே சொல்றாங்க. அதானே நான் கோயிலுக்கு போகணும் தானே சொன்னேன். என்னடி என்ன டியூட்டி அது இதுன்னு என்ன உளற? ஐயோ இல்ல, ஆமா சின்னையா, நான் எப்பவும் சொல்ற மாதிரி பழக்க தோஷத்துல வளரிட்டேன். அத்தை சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் நெய் விளக்கு போட்டுட்டு வரேன். இங்க பாரு ஈஸ்வரி, நேரா கோயிலுக்கு போனியா, சாமிய பார்த்து வேண்டுனியா, நெய் விளக்கு போட்டியா, அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வந்தியா, அந்த மாதிரி இருக்கணும். சரியா? சரி சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துடுறேன் சின்னையா. வரேன். டேய் அழகு, என்னடா? ஒண்ணு இல்ல. என்னடா நீ ஈஸ்வரி போறத பாக்கும்போது ஏதோ சந்தேகத்தோடயே பாக்குற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அம்மா, நீயே ஒரு விஷயத்த சொல்றப்ப அதை நான் சந்தேகப்படுவேனாம்மா? நான் அவளை சந்தேகம்லாம் படலம்மா. ஈசு கோயிலுக்கு போகல, ஸ்டேஷனுக்கு தான் ஏதோ டியூட்டி விஷயமா போறா. ஒரு வீட்டுல ஒரு நடிகர் திலகம் இருந்தா சமாளிச்சிடலாம், 2 பேர் இருந்தா நான் எப்படி சமாளிக்கிறது? என்னடா அழகு, என்ன யோசிக்கிற? இல்லம்மா, அது கொஞ்சம் அசதியா இருக்கு, தூங்கலான்னு யோசிச்சேன். ஐயோ, தூக்கம் வருதாடா? ஆமாம்மா. தூக்கம் வந்தா தூங்கேண்டா. சரிம்மா. அம்மா, நீ ஏசு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே எழுப்பி விடுறியா? கண்டிப்பாடா. ஒன்னு எழுப்பாமியா? நீ படுத்துக்கோ, நான் எழுப்புறேன். சரியா? சரிம்மா. பொறுமையா படுத்துக்கோ. மாமியாரும் மருமகளும் ஜோடி போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கடா சாமி. ஆத்தா மகமாயி நல்லாத்தான் இருக்கும் நியாயம் போ. சார், அந்த கேங் இருக்கிற லொகேஷன் எது? ஸ்பாட் எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். ஆனா அது ஃபாரஸ்ட் ஏரியா மேடம். குழந்தைங்கள வெளி மாநிலத்துக்கு கடத்துற அந்த கும்பல் கிட்ட வெப்பன்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. கன் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். மேடம், நாங்களும் வர்றோம் மேடம். அதெல்லாம் வேண்டாம் ஏட்டையா, நானும் இன்ஸ்பெக்டரும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். மேடம், அந்த கடத்தல் கும்பல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்னன்னு தெரியாது மேடம். நீங்க 2 பேரும் போறது ரிஸ்க் மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எவ்வளவு பேர் இருந்தாலும் பாத்துக்கலாம். கன் இருக்குல்ல? மேடம் இந்தாங்க. சரி வாங்க. என்னாச்சு? தண்ணி வேணுமா? தண்ணி வேணும். நான் இங்க இருக்கான்னு பாக்குறேன். தண்ணி வேணும். போட்டல்ல தண்ணி இல்லையே. பயமா இருக்கு. அண்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறது? இந்த 10 பொடிச்சிங்களையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சீக்கிரம் கூட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறது தானே நமக்கு நல்லது. இருறா, அவசரப்பட்டு போய் நாமளாம் மாட்டிக்க கூடாது. செக் போஸ்ட்ல நம்ம ஆளுகளுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. அவங்க இருந்தாதான் செக் போஸ்ட்ல நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம போக முடியும். அப்படின்னா இருட்டுற வரைக்கும் இங்கதான் இருக்கணுமா? வேற வழி இல்லடா, இருந்துதான் ஆகணும். நீ அழாத, நான் நாலுங்க கிட்ட போய் தண்ணி கேட்டு வாங்கிட்டு வரேன். யாராவது இருக்கீங்களா? டேய், மறுபடியும் என்னடா அங்க சத்தம்? யாரா அது? யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. அண்ணா, நம்ம கிட்ட சிக்னதுல ஒண்ணு கொடமொளகா சைஸ் தானே இருக்குது. வாய்னா வாய் அப்படி பேசுது. மத்த குட்டிங்களா பயந்துட்டு கிடக்குது. இது மட்டும் தான் ஓவரா வாய் பேசிட்டு இருக்கு. டேய், அது தலையில 2 போட்டு அடக்கி வைடா. சரிண்ணா. கரெக்டான லொகேஷனுக்கு தானே சார் போயிட்டு இருக்கோம்? ஆமா மேடம்.
ஏய் என்ன தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னா. நாங்களே இங்க காட்டுல இருக்க கடுப்புல இருந்துட்டு இருக்கோம். உனக்கு தண்ணி கேக்குதா? தண்ணி பேசாம இல்ல, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ ரவுடி அண்ணன், என்ன எங்களை உயிரோட கொண்டு போய் சேர்த்தாதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நாங்க தண்ணி தாகம் எடுத்து செத்து போனா உங்க பாஸ் உங்களை கொண்டு போட்டுருவாரு. போங்க, போய் எங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அண்ணன், எங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி சரி கொண்டு வரேன். எல்லாரும் கத்தாம அமைதியா இருங்க. இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஏமாந்தா மத்த பொண்ணுங்கெல்லாம் கூப்பிட்டு கம்மி நீட்டுரும். அது இந்த இடம் தான் நம்ம லொகேஷனை காட்டுது. இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க மேடம். நான் இந்த சைடு போறேன், நீங்க அந்த சைடு போங்க. ஒரே சைடுல போக வேண்டாம். ஓகே, கன் இருக்குல்ல, ரெடியா இருக்கு. நீங்க கிளம்புங்க.